ஹலோ கைஸ், வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஹீரோயிக் மேட்ச் தான். பெர்முடா இப்போ பீக்கில் தான் நம்ம இறங்குறோம். பீக்கில் ஏன்டா இறங்குற அப்படின்னு பார்த்தா, நம்ம முறையாக வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா எடுத்து வந்தால் நம்ம டீம்மேட் சொல்கிறான், நீ பீக்கில் இறங்கி அடிச்சு காட்டு, நான் உன் வீடியோவுக்கு வந்து நான் லைக் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அவனை இன்றைக்கி பங்கம் பண்ணுற அளவுக்கு நம்ம இறங்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் இறங்குறோம், அவன் அன்ஃபாலோ ஆகிட்டு அவன் ஒரு பக்கம் இறங்கிட்டான். சீக்கிரம் இறங்கி விறுவிறுன்னு கன் எடுத்து புட்ராமப்ளன்னு ஒவ்வொருத்தனா இப்போ பிடிக்கிற மேட்ச்சில். இந்த மேட்ச்சில் தரமான ஒரு சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. இராமப்பில் நானும் வரேன்ட்டு போனால் இங்கே அதுக்குள்ளே ஒருத்தன் எங்கடா இருக்கன்ட்டு ஏறி போய் பார்த்தா அதுக்குள்ளே இவனை ஒரு டவுனும் முடிச்சிட்டாங்க. அவன் டீம்மேட் ஆல்ரெடி அவனை கொண்டுட்டான் போல். சரி, இன்னும் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்க போது தான் நம்மளால் அங்கேருந்து ஒரு சவுண்டு விட்றான். நிறைய பேர் இருக்காங்கடா, அடுறான்னு. நீ இரு, நான் இப்போ பண்ணுறேன் பாருன்ட்டு இங்கே பார்த்தா அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான். லைட்டாக ஒரு டேமேஜ் தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே ஊக்காங்களாம் போட்டுட்டு சரசரன்னு ஏறி வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ பார்த்தோம்னா அதுக்குள்ளே அவர் அங்கே யாரோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ளே அவனை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான். இங்கே பார்த்தா அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் மாறி நம்மளை 3 சம் பண்ணுறாங்களா 4 சம் பண்ணுறாங்களான்னு ஒன்றும் தெரியல. இங்கே நம்மளை அடிக்கும்போது அங்கே நம்ம ஆர்கே வந்து அவர் அங்கே அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ அதுக்குள்ளே பார்த்தா ஆர்கே தவட்டியாக போட்டுட்டாங்க, படுத்துட்டான். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் இவனை தவி அடிக்கலாம் அப்படின்னு தம்ப போகும்போது நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தன் அடிப்பான். இவன் கில்லை முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஆர்கே காலி. இவனை முடிக்கிறதுக்குள்ளே அவன் கத்துறான், ரிவ்யூ பண்ணுன்னு. கில்லாத முடிச்சுக்கிறான்னா அதையும் கேட்க மாட்டான். சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுற்றி வந்து நின்று கண்ணெல்லாம் ரீலோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சம்பவமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் சைடெலாம் மழை பெஞ்சுன்னா சொல்லுங்கள். சக்கு நம்ம பாட்டு ஜாலியாக விளையாடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒருத்தர் மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் மேலெலாம் நிற்கிறானு போல். இது என்னடா புதுசாக டியோ அந்த மேட்ச்சில் ஹாட்லாம் காட்டுது அப்படின்னு நினச்சி நான் ஆள்கிட்ட கேட்கும்போது இங்கே பின்னாடி ஒருத்தன் வெஸ்ட்டை கிழிச்சு எரிஞ்சிட்டான். தப்பி வரான் வேகமாக. அவனை பார்த்துட்டு உடனே இங்கே ஒருத்தன் குரங்குட்டி மாரி மரம் தப்புறானுங்க, குதிக்கிறானுங்க. இவங்களெல்லாம் தாண்டி ஓடி இவன் ரிவ்யூடுன்னு யாரும் எனக்கு தாலியாக இருக்கிறான். இவனை தாண்டி போனால் இங்கே ஒருத்தன் கடைசியில் வரான். எப்படியா அடிச்சு பிடிச்சி இங்கே வந்து ரிவ்யூ எடுத்தாச்சு. ஐயோ, பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டு ஹைலைட்ஸ்லாம் பண்ணுறோம், நம்ம ஃபோன் தாங்காது அப்படிங்கிறதுனால ஹைலைட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம். யாரும் இது நினச்சிக்க வேண்டாம், குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கும், நல்லபடியாக பாருங்கள். அவனை ரிவ்யூ பண்ணிட்டு வந்து அதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் ட்ராமாப்ளன்னு நினச்சிட்டுப்படியாக பிடிச்சா நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தன் சூத்துப்படியாக பிடிச்சிட்டான். முடிஞ்சு போச்சா. இப்போ நம்ம ஆர்கேவை நம்ம இறக்கி விட்டாச்சு. இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா, இவன் இப்போ தான் பொழந்துக்கிட்டு இறங்குறான். இவன் எந்த காலம் இறங்கி இனிமேல் நம்மளை எப்படி பண்ணுவான்னு பார்க்குறதுக்குள்ளே சரி 2x போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நானே 2x போட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்று எடுக்கிறது சொன்னால் இந்த நைட்டை காயின் எங்கே இருக்குன்னே பார்க்க தெரியாத தற்கூரியாக இருக்கான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு புஷ் பண்ணுறான்ட்டு பார்த்தா அங்கே அதுக்குள்ளே ஒரு எனிமி பார்த்தா இங்கே வந்து நின்றுக்கிட்டான். போய் ரிவ்யூ பண்ணுறான். அவன் பார்க்க மாட்டான்னா கேட்கவே மாட்டான். அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு விறுவிறுன்னு ஓடி காயின்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அதுக்குள்ளே மேலேருந்து மறுபடியும் பயந்துட்டு ஓடுறான். எல்லா பக்கமும் எனிமி. இந்த லட்சணத்தில் இது கன்று வேறு லூட் அடிச்சுட்டு இருக்கு. இங்கே பார்த்தா இங்கே ஒரு எனிமி. என்னென்னமோ போட்டுட்டு எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக நம்மளை போய் ரிவ்யூ எடுத்துட்டான். நம்ம அப்படியே மறுபடியும் நாயகன் மீண்டும் வரார் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு நம்ம அப்படியே கிசாவாக இறங்கினா இங்கே பார்க்கும்போது ஒரு இனிமே அதுக்குள்ளே நம்மளால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளாட்டுக்கு மார்க் காமிச்சிது. நம்ம அப்படியே இங்கே எதுவும் பிரச்சனை இல்லாமல் நம்ம யாரும் வம்புக்கும் போகாமல் தும்புக்கும் போவோம், தனியாக இறங்கலாம் அப்படின்ட்டு நான் தனியாக இங்கே வந்து இறங்கிட்டேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 கில்லு பக்கம் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் போட்டு காமிக்கிற பார்க்குறேன். ரொம்ப பலவலன்னு இழுக்காமல் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே 2x 4xலாம் அடித்து ஸ்பீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறங்கி ஒரு கன்று கூட கிடைக்காது, எல்லாம் வெறும் இந்த கன்று இதுமாரி தான் கிடக்குது. அதனால் நானே இதை அடித்து அப்படியே 2x போட்டு விட்டுறேன். பார்த்துக்கோங்க பொறுமையாக. அப்புறம் மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ லைக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணி விடுங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அங்கே நம்ம ஆர்கேவை புலந்துட்டாங்க. மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடும். அவன் வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கோசரமே காயின் தேடி என் மேட்ச் இன்றைக்கி முடிஞ்சு போடும் போல். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 கிலோ அடித்து வச்சுட்டோம். போதும்னு நினைக்கிறேன், மைனஸ் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு வேறு தெரில. பார்த்தா இங்கே M10 இருக்குது, சரி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரு ட்ரோகன் கிடச்சிக்கிச்சு. இந்த கன்னுக்கு இப்போ வந்து நல்லா அப்டேட்லாம் கொடுத்து பவர்லாம் ஏற்றி வச்சுருக்கிறதுனால இது நல்லாயிருக்கு. இப்போ அப்படியே பொறுமையாக வந்து இவனை முதல்ல ரிவ்யூ எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம வேறு எங்கேயாவது எனிமி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து மூவ் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே போட்டோம். ஹலோ வந்துட்டேன். ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கேனா வாயை வலிக்குது. அதெல்லாம் லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குள்ளே இங்கே பாருங்கள் விருட்டுன்னு ஓடியாரான் இவன்.
சரி நீ இங்கே இரு ராஜா, நான் போயிட்டாடே லைட்ஸாக லூட் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவன்கிட்டே சொல்லாமல் நான் பாட்டுக்கு தனியாக இங்கே கீ இருக்கிறத எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டேன். இங்கே போய் பார்ப்போம் நமக்கு ஏதாவது 3 சிப்பில் கன் ஏதாவது கிடைக்குதா என்னன்ட்டு. ஓப்பன் திறந்துடு சீசை. ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தா என்ன ஒன்றுமே இல்லையே. M10 2 சிப்பில் இருக்குது. நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒன்று அங்கே கிடச்சிது 3 சிப்பு ஆச்சு, அவ்வளோதான். இது என்ன ஸ்கேர் 3 சிப்பு இருக்காட்டுக்கு. நம்ம பையன் வந்து ஸ்கேரில் ஈவோ கன்று வச்சுருக்கான் நாட்டுக்கு. அதனால் ஸ்கேருன்னு தான் அழுவோம். அவன்கிட்ட சொல்லிடுவோம், வந்து எடுத்துக்குவான். வந்து ஸ்கேர் எடுத்துக்கூடான்னு சொன்னது தான் தெரியும். அங்கே பாருங்கள், இங்கேருந்து விறுவிறுன்னு விட்டியாரான். நம்ம ஃபேமஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே எனிமி இருக்கிற பக்கம் போய் மூவ் பண்ணி பார்ப்போம், வேறு எங்கேயாவது எனிமி இருக்கான்லாம் கில் அடிக்க முடியுமான்னு. அப்படியே போவோம். நம்மளால் வந்துக்கிட்டு இருக்கோம். அவன் வந்து போய் ஸ்கேர் பொறுமையாக எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே வளவலன்னு கொஞ்சம் போவோம். அதை அப்படியே சலிக்காமல் கொஞ்சம் பாருங்கள். வேறு யாராவது காலேஜ் படிக்கிற பசங்க யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நாங்களும் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பேசுகிறதுனே தெரில, கொஞ்சம் தற்கொலை மாரி வளருவேன், கண்டுக்காதீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில, ரொம்ப அப்படியே அமைதியாக கிடக்கு இடமே. தப்பி ஓடி ஏதாவது சரி ஏட்ராப்பை அது லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏட்ராப்பை பார்க்க போவேன். இங்கே தான் கைஸ் ஒரு சம்பவமே நடக்கும், தரமான சம்பவம். வெயிட் பண்ணி பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கே தான் தரமான சம்பவம் இருக்குது. இங்கே நான் ஏட்ராப்பை லூட் அடிச்சுட்டு இருக்க நேரம் அங்கே நம்ம டீம்மேட் ஒருத்தனை இறக்கி விட்டு வந்தோம்ல, அங்கே மேலே ரிவ்யூ பண்ணுறாங்கடா. அங்கே பாருங்கள், மேலே ரிவ்யூ பண்ணுறான்டா வாடான்னு சொல்லிட்டு ஓடுவான். மேலேருந்து ஒரு பொருள் வருது பாருங்கள், அதை பார்த்ததும் ஓடணும், அப்படியே நின்றுவோம் பாருங்கள். நின்றுட்டு என்னடான்னு கேட்டால் இரு கன் எடுத்துகிட்டு பொறுமையாக போகிறேன் அப்படின்னு நம்மள்ட்டே சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கான். அவன் அப்புறம் கன் எடுத்துகிட்டு அவன் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஏட்ராப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் மேலே கிளம்பிட்டான், அவ்வளோதான். போய் அங்கே 2 பேர் இருக்கான்ல, என்னமோ பண்ணுறான். நம்ம இங்கே மேலே ஏட்ராப் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் இப்போ வருவானுங்க பாருங்கள், எருமைக்கடா மாரி வருவானுங்க. தட்டன்னு வந்து ஒரு அழுத்தணுவோ. அமைதியாக இருக்கா, சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இப்போ கேட்கும் பாருங்கள், இந்த மார்க் காட்டுது, வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். இப்போ வருவான் பாருங்கள், வேகமாக வந்து அவ்வளோ ஆர்வம் அந்த இதில். அங்கே பாருங்கள், ஓடுறான்ட்டு நானும் வால்லாம் அடித்து ஓடுவேன். இங்கே இங்கே ஒருத்தன் மாறி பின்னாடி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன்னு போட்டு பொழந்துருவாங்க. சரின்ட்டு வண்டி எடுத்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வண்டி கூட நமக்கு சரி பண்ணுது, அப்படியே நின்று போச்சு. அவ்வளோதான், வண்டியோடு சேர்த்து அடுத்து புதைச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் அடிக்கிறானுங்க. யாரா டபுள் எனக்கா இல்லை உங்களுக்கானு பார்த்தா இல்லை எனக்கு தான் டபுள் இருந்துச்சு. முடிச்சு விட்டாங்க ஒரு வழியாக. இங்கே பார்த்தா இவன் 2 பேரையும் முடிச்சுட்டு நான் இங்கே பற்றியா முடிச்சிட்டேன் அப்படி சொல்லி என்னிட்டு இது பந்தா காமிச்சிட்டு நிற்கிது. சரி போய் ரிவ்யூ பண்ணுன்னா, ஏன்டா என்ன ரிவ்யூ எடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது நக்கரா நம்மள்கிட்ட பேசுது. அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் எடுத்து போடணுன்னு தோணுது. என்ன பண்ணுறது, எல்லாம் கூட வந்து விளையாடுது. சரின்ட்டு எப்படியோ முதல்ல ரிவ்யூ பண்ண ஓடுவான். ரிவ்யூ பண்ண போகிறதுக்குள்ளே இது என்ன பேச்சு பேசுவோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டு காரணமே அந்த காரில் போகிறான் பாருங்க ஒருத்தன், அவன் தான். அவனுக்கு பயந்துக்கிட்டு இவன் இங்கிட்டு ஓரமாக போனான், இங்கிட்டேருந்து ஒருத்தன் அடிக்கிறானா. இங்கிட்ட போடான், சரி இங்கிட்டு போடான்னு சொன்ன வார்த்தைக்கு இப்படி போய் இப்படி ஓப்பன்லேயே அவனா சாவானா. இந்த பக்கம் யாராவது போவாங்களா அப்படின்ற மாரி ஆகிடுச்சு. சரி ஓகே, ஒரு வழியாக நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை பாய்.